குட்டி ஸ்டோரி சிஸ்டர், குட்டி ஸ்டோரி ப்ரோ. ஒரு காலத்தில் கொலம்பஸ், வாஸ்கோட காமா இவங்கெல்லாம் கடல் மார்க்கமாக ஒவ்வொரு நாடுகளை கண்டுபிடிச்சது. ப்ளஸ் முக்கியமாக அமெரிக்காவின் கிரேக்கத்தின் அலெக்சாண்டர் படையெடுத்து வரணும்னு கனவு கண்ட நாடு இந்தியா. காரணம் அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுது. இதோட விஷயம் என்னென்னா, இந்தியான்ற ஒரு ஊரில் நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை விற்றா கூட அது பொண்ணாயிரும். தாவரத்தை விற்றா கூட அது விலை மதிக்க முடியாது. அங்கே இருக்கிற விலங்கை விற்றா கூட விலை மதிக்க முடியாது. அங்கே இருக்க மனிதர்களோட அறிவுஜீவிகள் இப்படியாக காலங்காலமாக உலகங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய படையெடுப்பை நம்ம பார்க்குறோம். தெற்காசியாவில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே ஏதாவது ஒரு இயற்கை வளம் இருக்கும். அதனால் அவங்க அங்கே அந்த வணிகத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக, நம்ம நாட்டில் வணிகம் செய்கிறதுக்குரிய இயற்கை மூலப்பொருள் குறைஞ்சிருச்சுன்னா இயல்பாகவே ஒரு நாடு இன்னொரு நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை நோக்கி பயணிக்கும். இது அந்த காலத்தில் படையெடுப்பாக இருந்துச்சு. பிற்காலத்தில் அதுக்கு பேர் வணிகப்போரா இப்போ மாறிடுச்சு. அப்படி கிரேக்கத்து அலெக்சாண்டர் காலத்திலிருந்து சிந்து நதியை தாண்டி இருக்கக்கூடிய இன்னமும் கூட இந்தியாவும் தமிழ்நாடும் இயற்கை வளங்களால் இங்கே இருக்கிற மண், தாவரம், விலங்கு, மனிதர்கள் எல்லாமே விலைமதிக்க முடியாதவை. இப்போ வாங்க, ட்ரிபிள் மசில் பவர், மேன் பவர், மணி பவர் அப்படின்னு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகவியலில் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எந்த நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய மசில் பவர், மனித வளத்தை மசில் பவர், மேன் பவர், மணி பவராக அவங்க மனித ஆற்றலை ப்ராஃபிட் உள்ளதா, லாப நோக்கில் உள்ளதா மாற்றுது, அதை பொறுத்து தான் அது நம்பர் 1 வணிக ரீதியான நாடு. அப்படி ஒரு காலத்தில் உலகின் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இருந்த 2 நாடுகள் அமெரிக்கா, அதற்கு மாற்றாக இருந்தது ரஷ்யா. இது எல்லாருக்கும் தெரியும். 1947 1975 வரையிலுமே இதுக்கு பேரே அந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கிற யுத்தத்துக்கு ஒரு பேரே உண்டு. அது கொஞ்சம் நினைவு ஒன்று சொல்கிறேன். வீட்டோ பவர் நாடுகள், வீட்டோ பவர் அதிகார பலமிக்க நாடுகள், வணிக ரீதியாக பொருளாதார ரீதியான்றல அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரொம்ப காலமாக யூபிஎஸ்சியில் படிக்கிறோம், போரிட்டுக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்குனா, நிலாவில் போய் யார் முதல்ல ராக்கெட்டை விட்டு மனிதன் எடுக்கிறது, செவ்வாயில் இருக்கிறது, இதில் கூட ரஷ்யா ஒரு காலத்தில் முந்தி இருந்துச்சு. அமெரிக்கா பின்னாடி தான் வருது. இதெல்லாம் எதுக்குன்னா, இங்கேருந்து வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையாவது பயன்படுத்தி இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு தேவையான, இங்கே நம்ம நாட்டில் மூலப்பொருட்கள் கம்மி, பூமியில் இருக்க மூலப்பொருட்கள் கம்மி, அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற மூலப்பொருட்கள் கம்மி, இங்கே இருக்க மனிதர்களுக்கு தேவையான பசி, உணவு, உடை இதெல்லாம் கொடுக்குறதுக்கு அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு நாடும் இந்த வணிக படையெடுப்பை காலங்காலமாக எடுத்துக்கிட்டே இருக்குது. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நெடிய வரலாறை பார்த்திங்கனாலும் வணிக ரீதியான படையெடுப்பாக தான் இருக்கும். இப்படி அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்ற வீட்டோ பவர் நாடுகள் 2ஆக இருந்ததை சத்தமில்லாமல் 3ஆவதாக ஒரு நாடு உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே இருக்க ஸ்பிரிட். அதாவது லெனின் பொலிட் பீரோவை ஆரம்பிக்கிறாங்க 1920களில். தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை கான்செப்டை எடுத்த உடனே அங்கே ரஷ்யா துண்டு நூறாகுது. அதை பேஸ் பண்ணி உருவான சீனாவோட புரட்சிகளால் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட நாடு ரஷ்யா. ஐரோப்பாவிலேருந்து தான் அந்த கான்செப்ட் வருது, தொழிலாளி வரைக்கும் கம்யூனிசம். அதை கண்டுட்டு போனவங்க லெனின் ரஷ்யாவில். ஜார்மன்னர் வீழ்ச்சிக்கு அப்புறம் ரஷ்யா எழுச்சி பெறுது. அந்த ரஷ்யாவை பார்த்து சீனாவும் எழுச்சி பெறுது. அதனால மக்கள் சீனம்ன்ற ஒரு பேரே வருது. இங்கே கவனிங்க, உலகின் பாப்புலேஷன் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சீனா. மாசேதுங்கோட காலத்துக்கு அப்புறம் சீனா தன்னோட கொள்கையை மாற்றிருச்சு, வணிக ரீதியான கொள்கை. ஏன்னா தொடர் புரட்சிகளால் அந்த நாட்டில் நிறைய வருவாய் இழப்பு தான். அவங்க ஒரு டீகோடு சிஸ்டத்தை கொண்டு வருது அந்த அரசு. இன்னும் வரைக்குமே இரும்பு திரைன்னு சிவாஜி கணேசன் படம் கூட எடுத்திருப்பாங்க சீனாவை பற்றி. இரும்பு திரை, அந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இன்னொரு நாடு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு மொழி ரீதியான ஒரு டீகோடை அந்த நாடு கடைபிடிக்குது. சீனா, ஜப்பான், கொரியா, அதாவது தென்கொரியா, வடகொரியா உட்பட இந்த நாடுகள் என்ன செய்துன்னா 1970களுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவங்க பயன்படுத்துகிற அன்றாட குடிநீர், உணவு, உடை, கட்டுமான பொருள், வீடு மாதிரி கட்டுறது, அது போக மின்னணு அறிவியல் ரீதியாக என்ன வளர்ச்சி பெறுதோ, பல்புனா பல்பு காலம், கரண்ட்டு கண்டுபிடிச்சா அதில்
அந்த பொருட்களை தயாரிக்கிறது, கம்ப்யூட்டர் வந்தப்போ கம்ப்யூட்டர் காலம், இப்போ செல்ஃபோன், இப்படியாக அன்றாட மனிதன் ஒரு நாளில் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையுமே தயாரிக்க தொடங்கியது. அப்போ அதிகமான உலக நாடுகள் எல்லா நாடுகளோட மக்களும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட தொழில்நுட்ப வசதி உட்பட, இப்போ இந்த ஐஃபோன் நம்ம பயன்படுத்துகிற இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்கும், இது எல்லாத்தையுமே தன் நாட்டில் தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு சீனா, கொரியா, ஜப்பான். இங்கு தான் ஒரு வரலாறு, ஒரு புவியியல், ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த காமர்ஸ், வணிகவியலை பார்க்குறோம். உலகின் மாபெரும் மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா. அங்கே இருக்கிற மனித வளத்துக்கு தேவையான இயற்கை வளங்களை பொறுத்து தான் ஒரு நாடை நம்ம சிறப்பாக சொல்லுவோம். இப்போ ரஷ்யாவில் பாருங்கள், கச்சா எண்ணெய் நிறைய இருக்குது. இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகளில் கச்சா எண்ணெய் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒரு மூலப்பொருள் இருக்கும், இயற்கை வளம் இருக்கும், கனிம வளங்கள். ஒரு காலத்தில் ஏன் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி வந்து ரயில் தளவாடங்களை இந்தியா ஃபுல்லாக போட்டாங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் இங்கே அதிகமாக இருந்துச்சு, அதை இணைக்கிறதுக்காக போட்டாங்கன்றதை நம்ம டல்ஹவுசி காலத்தில் படிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு இயற்கை வளம் இருக்கும். கனிமம் அமெரிக்காவில் ஒரு இயற்கை வளம் இருக்குது, ரஷ்யாவில் ஒரு இயற்கை வளம் இருக்குது, இந்தியாவில் ஒரு இயற்கை வளம் இருக்குது, இலங்கையிலையும் இயற்கை வளம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு தனித்த ஒரு பெக்யூலரான யூனிக்கான ஒரு இயற்கை மூலப்பொருள் இருக்கும். எப்போது அந்த இயற்கை மூலப்பொருள் வற்றி போயிருதோ, பற்றாக்குறையாகுதோ, அப்போ அந்த நாட்டு மக்கள் புலம்பெயர்ந்து போயிடுவாங்க. இதுதான் அயர்லாந்து நாடோட வரலாற்றை நம்ம படித்தோம்னா, பொட்டேட்டோ ரெவல்யூஷன்னே ஒன்று, அந்த நாட்டோட முக்கிய உணவுப் பொருளான உருளைக்கிழங்குகள் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சோன்னா அயர்லாந்து மக்கள் எல்லாம் அமெரிக்கா, கனடாவுக்கு பயணிச்சிருவாங்க. இப்படி தான் சர்வதேச நாடுகள்லையும் புலம்பெயர்ந்து தன் நாட்டை விட்டு போகிறப்ப இந்த மக்கள் சீனம் தன்னோட கொள்கை முடிவை அப்படியே மாற்றுது. முழுக்க முழுக்க தொழிலாளர் கம்யூனிசம்ன்ற சித்தாந்தத்தை உள்வாங்கின, அதுவும் ஐரோப்பா நாடுகளில் இருந்து அறிவியல் ரீதியாக தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம் பயிற்றுவிக்கப்பட்ட ரஷ்யாவை முன்னுதாரணமாக கொண்டு வந்த மக்கள் சீனம், மாசோதிங் உட்பட வந்தது தன் பாதையை மாற்றி கேபிட்டலிஸ்டாக எல்லாரையும் முதலாளிகளாக ஒரு முதலாளித்துவமிக்க நாடு. நான் தான் சொன்னல, வணிக போர், 2 வீட்டோ போகிற நாடுகளுக்கு இடையில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில். நீங்கள் 1975 அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தமில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது மண் வளத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் சீனா தான். அவங்கள இன்னும் எந்த அயல் நாடும் டீகோடே பண்ண முடியல. டீகோட் பண்ண முடியலன்னா அவங்க என்ன தான் செய்கிறாங்க வளர்ச்சிக்குன்னு அந்த நாட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட மொழி, அந்த மொழிக்குள்ளே இருக்கிற குறியீடு, கோட் வேர்டு, அப்படி ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்போ இராணுவ பலத்தை முதல்ல வலுப்படுத்தின சீனா, அவங்க நாட்டில் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால அந்த மசில் பவர், மேன் பவர், மணி பவரை எல்லாத்தையுமே மனித வளத்தை லாபத்தை நோக்கி ஆளாக உருவாக்குது. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள், உணவு, உடை, கட்டுமான பொருள், இப்போ பயன்படுத்துகிற நம்ம டிஜிட்டலாக பயன்படுத்துகிற இந்த விஞ்ஞான தொழில்நுட்பங்கள், நான் சொல்கிறது குட்ஸ் அண்டு சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் பொருட்கள் மூலமான அறிவியல் ரீதியான சேவைகள் அத்தனையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் குடிசை தொழில் போல் தயாரிக்க வச்சிருச்சு சீனா. தென்கொரியாவும் அப்படி தான். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்க வடகொரியா உட்பட நம்ம பயன்படுத்துகிற பொருள்களில் தொழில்நுட்ப ரீதியான பொருள்களை, இப்போ 5G அலைக்கற்றைன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரியான தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் வடகொரியா கூட நம்பர் 1 இருக்குது, தென்கொரியாவும் நம்பராக இருக்குது, ஜப்பானும் நம்பர் 1 இருக்குது, ரஷ்யா, அமெரிக்கா வழக்கம் போல் பொலாரிட்டியில் இருக்குது. ஆனால் சீனா அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து நிற்கிது. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்தக்கூடிய குட்ஸ் அண்டு சர்வீசஸ், சமகாலத்தில் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் பொருள் சார்ந்த சேவைகள், அது எல்லாத்தையுமே சீனா தான் இப்போ வழங்குறதுல நம்பர் 1 இருக்குது. காரணம், அறிவியல் தொழில்நுட்ப ரீதியான கண்டுபிடிப்பு பொருட்களை அங்கே இருக்க அதிகமான மக்கள் தொகையை குடிசை தொழிலாகவே சீனா உருவாக்கிடுச்சு. தொழில்நுட்ப ரீதியான பொருட்களை கண்டுபிடிங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஊக்குவிக்கவும், தொழில்நுட்ப கருவிகள் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஆண்ட்ராய்டிலேருந்து எல்லாத்தையும் உலக நாடுகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறத